ஸோ கிளாஸ் அப்சர்வ் பண்ணிட்டு, அந்த டைம்ல உடனே டெஸ்ட் அப்லோட் பண்ண உடனே வந்து நான் அட்டெண்ட் பண்ணிருவேன் டெஸ்ட்ட. ஸோ வித்தவுட் ப்ரிப்பரேஷன்ல ஃபர்ஸ்ட்டு நான் அட்டெண்ட் பண்ணேன். ஏன் அப்டின்னா, ஸோ கிளாஸ் அப்சர்வ் பண்ணி வித்தவுட் ப்ரிப்பரேஷன்ல டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணும்போது, எந்த அளவுக்கு நம்மளுக்கு கான்செப்ட் வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். சப்ஜெக்ட் நாலேட்ஜ் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்றத செல்ஃப் அனலைஸ் பண்ணலாம் அப்டின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் ஃபாலோ பண்ணி தான் டெஸ்ட் ஃபர்ஸ்ட்டு அப்ரோச் பண்ணேன். மாக் டெஸ்ட்லாம் அட்டெண்ட் பண்ணும்போது OMRலயே நான் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டைமர் செட் பண்ணி நம்ம என்ன டைம்க்குள்ள நம்மளால ஷேடிங் கம்ப்ளீட் பண்ண முடியுது, ஆன்சர்ஸ் கம்ப்ளீட் கரெக்ட்டா நம்மளால ஷேட் பண்ண முடியுதா, சூஸ் பண்ண முடியுதா, டைம் மேனேஜ்மென்ட் இருக்கா அப்படின்றது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணுனேன். என்னோட கோல் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நான் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கண்டிப்பா நம்ம எக்ஸாம் எழுதுறோம். அதுலயும் நான் ஸ்டேட் ரேங்க் ஹோல்டரா ஆகணும் அப்படின்ற கோல ஃபிக்ஸ் பண்ணி தான் என்னுடைய ப்ரிப்பரேஷனே நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஹாய் எவ்ரிவன். என் பேர் சஜினி. பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து பேசுறேன். நடந்து முடிஞ்ச பிஜிடிஆர்பி 2025 கெமிஸ்ட்ரி மேஜர்ல 94 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி ஸ்டேட் 8த் ரேங்க் 25த் பொசிஷன் செக்யூர் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே நான் பிஜிடிஆர்பில ஸ்டேட் ரேங்க் ஹோல்டர் எடுத்திருக்கேன்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த டைம்ல நான் நிறைய பேருக்கு தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய ஃபேமிலி, பேரண்ட்ஸ், இன்லாஸ் அண்ட் my professor academic team, each and everyone, they have given constant support and motivation to us. Without their constant support, I can't achieve this place. So I have to thank everyone. எனக்கு இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டைம் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இப்போ நான் அட்டென்ட் பண்றேன். அதுலயும் பிஜிடிஆர்பி எக்ஸாம் இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டென்ட் பண்றேன். ஸோ இது என்னோட கோல் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நான் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கண்டிப்பா நம்ம எக்ஸாம் எழுதுறோம். அதுலயும் நான் ஸ்டேட் ரேங்க் ஹோல்டரா ஆகணும் அப்படின்ற கோலை ஃபிக்ஸ் பண்ணி தான் என்னுடைய ப்ரிப்பரேஷனை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எக்ஸாக்டா என்னுடைய ப்ரிப்பரேஷனை நான் ஸ்டார்ட் பண்ணது 1 இயர் பிஃபோர். ஸோ அக்டோபர் 2024 நான் வந்து என்னுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்ப நான் நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் கோ த்ரூ பண்ணி சிலபஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது, அப்ப நான் ஓல்டு சிலபஸ் தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருந்தேன். அந்த நேரத்துல தான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது மஸ்ட் அப்படின்றது தெரிய வந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இம்பார்ட்டன்ஸ் குடுத்தது தமிழுக்கு. ஏன்னா பார்ட் ஏல நம்ம குவாலிஃபை ஆனா மட்டும் தான் நம்மளுடைய பார்ட் பி பேப்பரே வேல்யூ பண்ணுவாங்க. அப்பதான் நம்ம போடுற எஃபெக்ட்க்கு ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்றதுனால நான் ஃபர்ஸ்ட் தமிழ் தான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஒரு 80% ஆஃப் போர்ஷன்ஸ் நான் அக்டோபர், நவம்பர்லயே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் மேஜருக்கு வந்து நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த நேரத்துல நான் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தேன். பட் அந்த மீன் வயல்ல சிலபஸ் சேஞ்ச் ஆச்சு சடனா. அந்த சிலபஸ்லாம் பார்க்கும்போது நிறைய நியூ கான்செப்ட்ஸ் இருந்தது. வாஸ்ட் போர்ஷன்ஸ் இருந்தது. ஸோ நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அப்ப நான் டிசைட் பண்ணேன். செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணா மட்டுமே நம்மளால வந்து ரேங்க் ஹோல்டரா அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா நான் பிளான் என்ன அப்டின்னா, ஸ்டேட் ரேங்க் எடுக்கணும். கண்டிப்பா ஜெனரல் டர்ன்க்குள்ள நம்ம போயிரணும் அப்டின்ற ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் என்னுடைய பிரிப்பரேஷனே நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கு வந்து செல்ஃப் ஸ்டடி மட்டுமே சஃபிஷியன்ட்டா இருக்காது. கண்டிப்பா நமக்கு ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருந்தா மட்டும் தான் நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணி நம்ம பிரிப்பேர் பண்ணா மட்டும் தான் நம்மளால கண்டிப்பா அத கிராக் பண்ண முடியும் அப்டின்றத நான் டிசைட் பண்ணேன். அந்த நேரத்துல நெறைய நான் ரெஃபர் பண்ணேன். ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே அகாடமி நெறைய கான்டாக்ட் பண்ணி, நான் ரெஃபர் பண்ணி எல்லாமே கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நெறைய அகாடமிஸ நான் அப்ரோச் பண்ணேன். ஸோ அந்த டைம்ல எனக்கு பார்க்கும்போது ப்ரொஃபசர் அகாடமி எனக்கு கிடைச்சது. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே நான் நெறைய பார்த்துருக்கேன். எஸ்பெஷலி டாப் ரேங்க்ஸோட சக்சஸ் டாக் வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ அத பார்க்கும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் ரொம்ப பில்டப் ஆச்சு. ஏன்னா நம்மளும் கண்டிப்பா ஸ்டேட் ரேங்க் எடுத்து இந்த மாதிரி ஒரு சக்சஸ் டாக் நம்ம குடுக்கணும் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடன்ஸ் பில்டப் ஆகி தான் நான் ப்ரொஃபசர் அகாடமிலயே ஜாயின் பண்ணேன். எனக்கு நெறைய சப்போர்ட் பண்ணாங்க அகாடமில இருந்து. ஸோ கிளாஸஸ் எல்லாமே ரெகுலரா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டிசம்பர்ல இருந்தே. ஸோ ஒவ்வொரு கிளாஸுமே நான் அட்டெண்ட் பண்ணேன். மார்னிங் 5:00 கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஒரு கிளாஸ் கூட விடாம கன்டினியூஸா நான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் எல்லா கிளாஸுமே. அதே ஈவினிங்கே வந்து டெஸ்ட் அப்லோட் பண்ணிருவாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது இந்த ஆப் டெவலப்மெண்ட் தான் எஸ்பெஷலி. ஏன்னா, அந்த ஈவினிங்கே ஆப்ல எல்லா கொஸ்டின்ஸும் வந்து அப்லோட் பண்ணிருவாங்க. இதுல என்ன ஒரு பிளஸ் ஆப்ல ப்ரொஃபசர் அகாடமியோட பிளஸ் என்ன அப்டின்னா, மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்ம இந்த கொஸ்டின்ஸ வந்து அட்டெண்ட் பண்ணலாம். டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணலாம். அந்த கொஸ்டின்ஸ ரிவைஸ் பண்ணலாம். அண்ட் வித் எக்ஸ்பிளனேஷன்ஸோட ஆன்சர்ஸ குடுத்திருப்பாங்க. ஸோ அத வந்து நம்ம நெறைய டைம் ரிவைஸ் பண்ணி பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் பில்டப் ஆகும். டெஸ்ட் அட்டெண்ட் பண்றதுக்குமே நான் வந்து செல்ஃப் ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்ணேன். ஸோ கிளாஸ் அப்சர்வ் பண்ணிட்டு, அந்த டைம்ல உடனே டெஸ்ட் அப்லோட் பண்ண உடனே வந்து நான் அட்டெண்ட் பண்ணிருவேன் டெஸ்ட்ட. ஸோ வித்தவுட் ப்ரிப்பரேஷன்ல ஃபர்ஸ்ட் நான் அட்டெண்ட் பண்ணேன். ஏன் அப்டின்னா,
ஸோ கிளாஸ் அப்சர்வ் பண்ணி வித்தவுட் ப்ரிப்பரேஷன்ல டெஸ்ட் அட்டென்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு நம்மளுக்கு கான்செப்ட் வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும், சப்ஜெக்ட் நாலேஜ் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்றத செல்ஃப் அனலைஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் ஃபாலோ பண்ணி தான் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணேன். ஸோ எப்பெல்லாம் எனக்கு மார்க்ஸ் வந்து கம்மியாகுது ஸ்கோர் கார்ட்லயோ, அதை பார்த்துட்டு இந்த கான்செப்ட் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு கிடைச்சது. ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதுக்கு ப்ரொஃபசர்ஸ் எல்லார்ட்டயுமே கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு கைடன்ஸ் குடுத்தாங்க. இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுங்க. பிரிப்பரேஷன்ஸ் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் கிளாஸஸோட எல்லா நோட்ஸுமே நான் செல்ஃபா ஹேண்ட் ரிட்டனா நான் எழுதுவேன். அண்ட் டெஸ்ட்ல என்னென்னலாம் நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேனோ, அது எல்லாமே செப்பரேட்டா நான் நோட் போட்டு எல்லாத்தையுமே கொஸ்டின்ஸ் நான் எழுதுவேன். ஹேண்ட் ரிட்டனா கொஸ்டின்ஸ் எழுதி, அதுல என்னென்ன மிஸ்டேக்ஸ் நான் பண்ணியிருக்கேன், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், நெக்ஸ்ட் டெஸ்ட்ல எப்படி நம்ம ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிய நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அண்ட் கிளாஸஸ் நான் கிவ் அப் பண்ணல. டெஸ்ட் நான் கிவ் அப் பண்ணல. கன்டினியூஸா நான் அத எல்லாமே அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மீன்வைல்ல நான் வந்து வொர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன் பிரைவேட் ஸ்கூல்ல. பட் அப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம வந்து ஸ்டேட் ரேங்க் நம்ம அச்சீவ் பண்றோம் அப்படின்னா, வொர்க் பண்ணிட்டே நம்ம பிரிப்பேர் பண்ணா நம்மளுக்கு சஃபிஷியன்ட் டைம் இருக்காது அப்படின்றத நான் டிசைட் பண்ணிட்டு 6 மந்த்ஸ்லயே நான் ஜாப குவிட் பண்ணிட்டு 24/7 பிஜிடிஆர்பிக்கு மட்டுமே நான் பிரிப்பேர் பண்ணேன். ஸோ கிளாஸஸ் மார்னிங் நான் அட்டெண்ட் பண்ண பிறகு எனக்குன்னு ஒரு டைம் டேபிள் நான் ஷெட்யூல் பண்ணி, இந்த டைம்ல இத முடிச்சிடணும், இந்த கான்செப்ட்ட முடிச்சிடணும், இந்த சாப்டர முடிச்சிடணும், முடிச்ச பிறகு கம்ப்ளீட் பண்ண சாப்டர்ஸுமே டெஸ்ட் கன்டினியூஸா கான்ஸ்டன்ட்டா டெஸ்ட் வந்து நான் ஆப்ல அட்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ அது எனக்கு ஒரு ரொம்ப கான்ஃபிடென்ட் எனக்கு குடுத்தது. எந்த இடத்துலலாம் நான் லேக் ஆனேனோ, அந்த இடத்துலலாம் வந்து எனக்கு ஒரு பூஸ்ட் அப் பண்ண மாதிரி மீட்டிங்ஸ் நெறைய கண்டக்ட் பண்ணாங்க. எஸ்பெஷலி ஐ ஹேவ் டூ தேங்க் அவர் மென்டர் கலைவாணி மேம் அண்ட் உமாதேவி மேம். They have given lot of motivation and support to us. So that confident helped me a lot during the examination. அந்த 3 ஹவர்ஸ்ல நான் என்னென்னலாம் நம்ம வந்து அ பேனிக் ஆவோம், எப்படிலாம் எக்ஸாம் ஃபியர் இருக்குன்றத வந்து எங்களுக்கு ஏற்கனவே முன்னாடியே வந்து எங்களுக்கு கைடன்ஸ் குடுத்துட்டாங்க. இந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும், பேனிக் ஆகக்கூடாது. எஸ்பெஷலி ஓஎம்ஆர் ஷீட். இந்த டைம் எக்ஸாம் வந்து சிபிடி இல்லாம ஓஎம்ஆர்ல இருக்கறனால, ஓஎம்ஆர் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஷேடிங் பண்ணணும், அந்த பேட்டர்ன் எல்லாமே எங்களுக்கு சொல்லிக் குடுத்தாங்க. ஃபுல்லா அட் அ டைம்ல நம்ம ஃபுல் ஃபிளெட்ஜா ஷேடிங் பண்ணாம 30 கொஸ்டின்ஸ் தான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லி செப்பரேட் வீடியோலாம் எங்களுக்கு போட்டு, அது எல்லாத்துக்குமே எங்களுக்கு கிளியர் கைடன்ஸ் குடுத்ததுனால எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது எக்ஸாம் டைம்ல. ஸோ அதே ஸ்ட்ராட்டஜி தான் நான் ஃபாலோ பண்ணேன் எக்ஸாம்க்கும். நான் மேஜர் படிக்கும்போதே சைக்காலஜியும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா, அவுட் ஆஃப் 150 மார்க்ஸ்ல நமக்கு 30 மார்க்ஸ் சைக்காலஜி இருக்கு. ஸோ நம்ம மேஜர்ல நம்மளுக்கு மார்க்ஸ் கம்மியா ஆனாலும் சைக்காலஜின்றது வந்து நம்மளுக்கு மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் ஆகிரும்ன்றனால, நான் சைக்காலஜியுமே நான் அ கோர்ஸ் ஜாயின் பண்ணி அதுவுமே நான் செப்பரேட்டா பண்ண ஆரம்பிச்சுட்டேன். பட் அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா, நம்ம அகாடமியோட சைக்காலஜி அண்ட் ஜிகே கிளாஸஸ் நடத்தும்போது எனக்கு ஒரு டபுள் ரிவிஷன் மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா, இன்னொரு டைம் நான் ரிவைஸ் பண்ணி நம்ம அகாடமில கன்டினியூஸா டெஸ்ட் அப்லோட் பண்ண நான் அது எல்லாமே எழுதிக்கிட்டே இருந்தேன். அண்ட் லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன்ஸ் அண்ட் ஒன் டே ஒன் கான்செப்ட் வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது ரிவிஷன் பண்றதுக்கு. ஸோ நியர்லி 2 மந்த்ஸ் நான் ரிவிஷனுக்கு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதில எக்ஸாக்ட்லி 1 மந்த் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷனுக்கு பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் லாஸ்ட் 1 மந்த் எங்களுக்கு ஷெட்யூல் குடுத்ததுனால அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அந்த ஷெட்யூல பேஸ் பண்ணி தான் நான் எக்ஸாம்ஸ் அட்டெண்ட் பண்ணேன். மார்க் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணேன். ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட் அண்ட் எங்கெங்கெல்லாம் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதோ, அந்த ரிசோர்ஸ் எல்லாமே நான் யுட்டிலைஸ் பண்ணி நெறைய டெஸ்ட் கிவ் அப் பண்ணாம எழுதிக்கிட்டே இருந்தேன். ஸோ அதுலலாம் வந்து எனக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் பில்டப் ஆச்சு. ஓகே கண்டிப்பா நம்ம கிராக் பண்ணிறலாம். நம்மளுக்கு சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ மார்க் டெஸ்ட்லாம் அட்டெண்ட் பண்ணும்போது ஓஎம்ஆர்லயே நான் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டைமர் செட் பண்ணி நம்ம என்ன டைம்க்குள்ள நம்மளால ஷேடிங் கம்ப்ளீட் பண்ண முடியுது, ஆன்சர்ஸ் கம்ப்ளீட் கரெக்ட்டா நம்மளால ஷேட் பண்ண முடியுதா, சூஸ் பண்ண முடியுதா, டைம் மேனேஜ்மென்ட் இருக்கா அப்படின்றது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணுனேன். ஸோ அது எல்லாமே எனக்கு ரொம்ப எக்ஸாம் டைம்ல யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ அதே மாதிரி பிளான் பண்ண மாதிரியே தான் 30 கொஸ்டின்ஸ் தான் நான் ஷேட் பண்ணி ஆன்ஸர் அப்ளை பண்ணேன். கரெக்ட்டா எனக்கு டைம் மேனேஜ்மென்ட் அப்படின்றது அதுல இருந்தது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அண்ட் இந்த நேரத்துல நான் இன்னொருத்தவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய ஃபேமிலி, எஸ்பெஷலி மை ஹஸ்பண்ட் அண்ட் பேரண்ட்ஸ், இன்லாஸ் ஆஸ் வெல் அஸ் அவர் மென்டார்ஸ். ஸோ இவங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப லாஸ்ட் மினிட் வரைக்கும் எனக்கு எங்களோட சப்போர்ட் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதனால என்னால எந்த ஒரு எக்ஸாம் ஃபியரும், பேனிக்கும் இல்லாம என்னால அட்டெண்ட் பண்ணி கண்டிப்பா நான் ஸ்டேட் ரேங்க் வாங்குவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு பில்டப் ஆச்சு. ஸோ நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுற எல்லாருக்குமே என்ன அப்டின்னா, கான்ஸ்டன்ட்டா நம்ம டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருக்கணும். நம்ம கிவ் அப் ஆகவே கூடாது. ஸோ நம்ம எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆக போறோம்.
நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னாலே, நம்ம அதுக்கேத்தாப்புல நம்ம மைண்ட் செட்ட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஸோ ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து நம்ம இம்மீடியேட்டா நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்ல. இம்மீடியேட்டா நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களாலயே அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் கிவ் அப் பண்ணாம டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருங்க. நமக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் அண்ட் மென்டார் இருந்ததுனா, நம்மளாலயும் கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஹோப் உங்களுக்கு கிடைக்கும். கிவ் அப் பண்ணாம கண்டிப்பா நீங்க எழுதிக்கிட்டே இருங்க. அண்ட் ஆ ஆஸ்பிரன்ட்ஸ் நெறைய பேர் மென் அண்ட் வுமன் நெறைய பேர் இருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட்டும் கிடைச்சா மட்டும் தான் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா ஆஸ்பிரன்ட்ஸ் எல்லாருக்குமே ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்கும்னு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்கமிங் எக்ஸாம்ஸ் அட்டெண்ட் பண்ண போற எல்லாருக்குமே என்னுடைய அட்வான்ஸ் விஷஸ் அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு குடுத்த புரொஃபசர் அகாடமிக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.